ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த +1 +2 பசங்களோட புக் எடுத்து ஒவ்வொரு கேட்டகரி புக், இப்போ நான் இப்போ எடுத்திருக்கிற புக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நான் வந்து ஒவ்வொரு சாப்டராக வந்து கோ த்ரூ பண்ணி அது வந்து விளக்கி உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது எல்லாமே வந்து நான் பிளேலிஸ்ட்டில் குரூப் பண்ணி வைக்கிறேன். நான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இந்த பிளேலிஸ்ட்லாம் போய் காட்டுங்க. ஸோ அவங்களும் வந்து படிக்கட்டும், புரிஞ்சுக்கட்டும். என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டும் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அதுலேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 1 வந்து நம்ம பார்ப்போம். சாப்டர் 1க்கு போயிடலாம். சரி, சாப்டர் 1 போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. யூனிட் 1ல் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், யூனிட் 2ல் வந்து அல்காரிதம்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் யூனிட் 3ல் இன்ட்ரடக்ஷன் டு C++, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அப்புறம் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இது இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒவ்வொரு சாப்டரும் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 10 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்சியூமபிளாக நான் வந்து பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ தட் நீங்கள் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் லெஷர் டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சரி, நம்ம இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் பிரித்து எடுப்போம். இது வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர் பற்றி இந்த சாப்டர் நம்ம படித்தா இதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாங்க. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பற்றி ஜென்ரலாக தெரியும். அப்புறம் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் இந்த சாப்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்திருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து தெரியும் அப்படின்றாங்க இந்த சாப்டர் முடித்தா. நோ த காம்பனன்ட்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் பூட்டிங், ஒரு கம்ப்யூட்டரோட பூட்டிங் வந்து எப்படி அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, இது வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட போகலாம். ஸோ இன் ஜென்ரல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியாது, ஒரு பொது அறிவாக போயிடுச்சு. இதில் புது விஷயம் வந்து என்னென்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி தெரியுன்றாங்க. ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னா முன்னாடி என்ன நடந்தது, எப்படி அந்த எவல்யூஷன் நடந்தது, கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஆரம்பித்து என்னென்ன ஃபார்மேட்டில் வந்தது அப்படின்றது தான் வந்து இந்த இந்த புரிதல். பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்னாலே வந்து உங்களுக்கு ஒரு 1 and 0 தான் வந்து கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ். அந்த 1 and 0 அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இந்த சாப்டரில் வரும் அப்படின்றாங்க. அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். காம்பனன்ட்ஸ்னால் கம்ப்யூட்டருக்குள்ளார என்னென்ன அதாவது என்ன சார் மாடியூல்ஸ்னு சொல்லலாம். காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது. இது வந்து காம்பனன்ட்ஸ் நம்ம சொன்னால் ஹார்ட்வேர், ஒரு அந்த அந்த மதர் போர்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பூட்டிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பயாஸ் செட்டப் போயிட்டு அதுக்கப்புறம் பூட் ஆகி நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி ரெடியாக இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க இந்த சாப்டரில். இதுதான் வந்து இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த சாப்டர் முடித்தா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது தான் வந்து இது கோல். சரி, நம்ம இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பேபேஜ், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னாங்க. இதில் இந்த மாதிரி செக்ஷனில் கொடுக்குறதுலாம் ஒரு நாலேஜ் பர்பஸஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் அதுக்காக ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் பேரை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஏன்னா இட்ஸ் குட், ஏன்னா இது வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்குறோம் யார் வந்து ஃபஸ்ட் இந்த ஐடியாவை கொண்டாந்தது அப்படின்னு. அப்புறம் இவரோட மெயின் அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ அதுதான் வந்து அவர் க்ரியேட் பண்ணார். இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின்னா என்னென்னா ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் மெமரி, அந்த அந்த இன்ஜின் வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணி அது கேல்குலேஷன்ஸ் வந்து போட முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட மூளையில் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போடுவோம், அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் மூளை ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த கேல்குலேஷன் பண்ணுறது தான் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ அதில் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது, பேசிக் ஃப்ளோ அண்ட் இன்டெகிரேட்டட் மெமரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ சார்ல்ஸ் பாபேஜ் வந்து டெஃபினட்டாக ஒரு ஜீனியஸ்ன்னு தான் சொல்லணும்.
சரி, நம்ம இந்த இடத்துக்கு இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். ஸோ இங்கே வந்து அப்படியே நம்ம படித்து என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப், in the field of education, research, travel and tourism, weather forecasting, social networking, e-commerce, etc. ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாப்பா நம்ம பார்க்குற இடம்லாம் கம்ப்யூட்டர் தான் இருக்குது, நம்ம எஜுகேஷனில் இருக்குது, ரிசர்ச்சில் இருக்குது, ட்ராவலில் இருக்குது, டூரிசமில் இருக்குது அப்படின்றாங்க. இது நல்லது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இடம்லாம் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் now become an indispensable part of our lives. Computers have revolutionized our lives with their accuracy and speed of performing a job. It's truly remarkable. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் தான். என்னன்னா நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ண முடியாத ஒரு அங்கமாக போயிடுச்சு கம்ப்யூட்டர். நம்ம வாழ்க்கையை ரெவல்யூஷனைஸ் பண்ணி விட்டுச்சு. ஏன் ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சுன்னா, கம்ப்யூட்டரோட ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அது ஆக்யூரேட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஹியூமன்ஸ்னால பண்ண முடியாத கேல்குலேஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணுது. அதனால் வந்து இது இது வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம இன்டிஸ்பென்சிபிள் பார்ட். அப்படின்னா இதை நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்னு அது அர்த்தம், இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் அப்படின்றது. So today, no organization can function without a computer. In fact, various organizations have become paperless. Computers have evolved over the years from simple calculating devices to high-speed portable computers. So, இது வந்து ஒரு உண்மையான ஸ்டெப் தான். நம்ம இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் வந்து கம்ப்யூட்டர் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சுற்றி தான் இருக்குது. ஆனால் ஆரம்பித்தது என்னவோ ஒரு சிம்பிள் ஒரு கேல்குலேட்டிங் டிவைஸ் மாதிரியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஹை-ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸாக வந்து நம்ம இறங்கியிருக்கோம், அதுதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 1.1 வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன, புதுசாக பார்க்குறவங்க, அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வரவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. The growth of computer industry started with the need for performing fast calculations. The manual method of computing was slow and prone to errors. So attempts were made to develop fast calculating devices. The journey started from fast calculating device, Abacus, which has led us to today and extremely high-speed calculating devices. Okay, so என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஆசை அதிகமாகிடுது. என்னென்னா கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் ஹியூமன்ஸோட, ஆனால் அதை எப்படி ஃபாஸ்ட் ஆக்கலாம் அப்படின்ற மோட்லேயே போனதால் வந்து அதோட நீடு வந்து வந்துடுது. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ஃபாஸ்ட் ஆக வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி அந்த என்விரான்மெண்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த நீட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி கூட இது ட்ரூ தான். நம்ம என்ன தான் வந்து ஒரு மொபைல் சைஸில் கம்ப்யூட்டரை சுருக்கிட்டாலும், பட் மொபைலையும் எப்படி சுருக்க முடியும், அதை விட இன்னும் சுருக்க முடியுமா, அந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஸ்பீடாக வேறு வேணும் அப்படிங்கிறோம். ஸோ அது ஒன்று. மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரர். ஸோ இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா, இது ப்ரோன் டு எரர்ஸ் அப்படின்றாங்க. என்னென்னா, நம்ம மேனுவலாக ஏதோ ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுவோம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து ஒரு லாஜிக் பேஸ்டு அப்ரோச். நம்ம ஒரு டைம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிப்பீட் பண்ண முடியும் எரர் இல்லாமல். அதனால் வந்து நம்ம மேனுவல் மெத்தட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு எரர், ஒரு ஃப்ளா இருக்கிற மெத்தட் தான் இருக்குது மேனுவல் மெத்தட். அதனால் வந்து நம்ம இந்த ஹியூமன்ஸ் வந்து அட்டெம்ப்டிங் டு டெவலப் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைசஸ். ஸோ அந்த கால்குலேட்டர் மாதிரி நம்ம மேனுவல் இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து டெவலப் பண்ணி இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கும் வந்தாச்சு. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட்டிங் டிவைஸ் வந்து அபாக்கஸ்ன்றது ஒரு டிவைஸ் தான். ஆனால் அது பீட்ஸ் வச்சு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இப்போ கூகுள் பண்ணி பாருங்கள். அபாக்கஸ்ன்றது ஒரு ஏன்ஷியன் மெத்தட். அதுவும் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அது. சரி, இப்போ நம்ம 1.2க்கு போவோம். 1.2 வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஸ் இது தான். ஸோ செகண்ட் புல்லட் வந்து நம்ம வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரியும் அப்படின்றாங்க. இப்போ இதை பற்றி போவோம். ஸோ growth in the computer industry is determined by development in technology. Based on various stages of development, computers can be categorized into different generations. ஸோ இந்த எவல்யூஷன் கம்ப்யூட்டர் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாங்க. அதோட பீரியட் வந்து 1940 1956 வரைக்கும் இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணது எல்லாமே வந்து வேக்யூம் டியூப்ஸ் தான். உங்களுக்கு வேக்யூம் டியூப்ஸ் பற்றி நல்லா தெளிவாக தெரியும்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த வேக்யூம் டியூப்ஸ் பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். இதனோட அட்வான்டேஜஸ், வேக்யூம் டியூப்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இது சொல்கிறாங்க. பிக் அண்ட் சைஸ். ஏன்னா வேக்யூம் டியூப் வந்து நம்ம லைட் பல்ப் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா நம்ம பழங்காலத்து ரேடியோலாம் பார்ப்போம், அதனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கன்சியூம் மோர் பவர். அது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கூட கொடுக்கறதுனால வந்து ஜாஸ்தியாக பவர் கன்சியூம் ஆகும்.
அப்புறம் மேல் ஃபங்க்ஷன் ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா அது வந்து நம்ம பல்பு மாதிரி தான். பல்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறோம்னா வெடிச்சிடும். அதனால வந்து இந்த மேல் ஃபங்க்ஷன் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிஷின் லாங்குவேஜஸ் யூஸ் ஏன்னா மிஷின் லாங்குவேஜ் தான் யூஸ்வலாக மிஷினில் வந்து 1 and 0. அதனால் இது வேக்யூம் டியூப்ன்றது ஒரு பல்பு தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பல்புக்கு வந்து 2 ஸ்டேட் தான். ஒன்று வந்து நீங்கள் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அந்த 2 ஸ்டேட் தான் இருக்குது. அந்த மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்க. ஸோ அந்த அந்த 2 விஷயத்தை வச்சு 2 ஸ்டேட்டை வச்சு இது வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து அந்த பீரியட் வந்து 1956 1964 வரைக்கும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது மெயினாக வந்து இதில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது டிரான்சிஸ்டர்ஸ். நான் வந்து இந்த டிரான்சிஸ்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த சீரியஸாக போட்டிருக்கேன். 2-3 வீடியோ இருக்குது. அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே போடுறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த வீடியோவும் வந்து பாருங்கள். டிரான்சிஸ்டர்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து நம்ம வேக்யூம் டியூப் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு அந்த பீரியடில். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப ஹீட் வந்து கம்மியாக பிடிக்கும், கம்மியாக எடுக்கும். அப்புறம் வந்து பவரும் அதுக்கு கம்மியாக தேவை. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, டிரான்சிஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட்ஸ் இருந்தால் போதும். ஸோ டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு. வேக்யூம் டியூப்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேணும். 12 வோல்ட்டு அது அந்த டைமில் வந்து அது டிசைன் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு வந்து உங்களுக்கு கம்மியான பவர், அதனால வந்து கம்மியான ஹீட்டு. ஸோ கன்சியூம் லெஸ் பவர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். பஞ்ச் கார்ட்ஸ் வேர் யூஸ். ஸோ பஞ்ச் கார்ட்ஸ்ன்றது ஒரு மேனுவல், ஒரு ஃபிசிக்கல் கார்டு. அது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மள மாதிரி அட்வான்ஸ்டு விண்டோஸ் மாதிரி இருக்காது. பட் ஆனால் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய நிறைய சீக்வன்ஷியலாக வந்து உங்களால் பண்ண முடியும். அதான் பேட்ச் அப்படின்றோம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம வந்து இட்லி சப்ளை பண்ணுறோன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இட்லியாக வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். இல்லாட்டி மொத்தமாக 100 இட்லி கட்டி சப்ளை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அட் அ டைம் 100 கொடுக்குறது தான் வந்து பேட்ச். அட் அ டைம் 1 கொடுத்தா அது பேட்ச் கிடையாது. ஸோ பேட்சாக அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸை வந்து பேக்கேஜ் பண்ணி மொத்தமாக கொடுக்குறோம். அதுதான் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னாங்க. மல்டி ப்ரோக்ராமிங்னா வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அந்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், அதுதான் வந்து மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மிஷின் லாங்குவேஜஸ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மிஷின் லாங்குவேஜ்னா ஒன்று, அசம்பிளி லாங்குவேஜ்னா ஒன்று. மிஷின் லாங்குவேஜ்னா அது ஹார்ட்வேருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அதுக்கு அந்த புரியுற லாங்குவேஜ் 1 and 0 மட்டும்தான். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது கொஞ்சம் ஹை லெவல் லாங்குவேஜ். ஏன்னா அசம்பிளி அது வந்து நம்மளுக்கு புரியறதுக்கு. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் வந்து நம்ம எதாவது எழுதணும் அப்படின்னா அதை ஹார்ட்வேராக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து மிஷின் லாங்குவேஜ். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஹை லெவல். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ் பற்றி. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் போனோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் இதெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு. தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 64 and 74 அது வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு ஒரு கம்போனண்ட் வந்து ஆட் பண்ணாங்க. ஐசிஸ் வந்து என்ன அப்படின்னா, ஐசிஸ் வந்து டிரான்சிஸ்டர்லாம் வந்து தனித்தனியாக வச்சோம்னா அது நூற்றுக்கணக்காக போயிடும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா டெக்னாலஜி வளரால வந்து டிரான்சிஸ்டர்லாம் தூக்கி ஒரு இன்டெகிரேட்டட் சிப் அதுக்குள்ளார வந்து சுருக்கி போட்டாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ அதில் இருக்கிற அந்த டெர்மினல்ஸ் வச்சு என்ன வோல்டேஜ் அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணி இது காம்பேக்டாக இருந்தது. அவ்வளோதான். ஐசின்றது ரொம்ப காம்பேக்டான ஒரு விஷயம். இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்போது. ஸோ இது ஐசிஸில் போட்டதுனால வந்துன்னா நிறைய சர்க்கியூட் வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. கன்சியூம் லெஸ் பவர். இது டிரான்சிஸ்டரோட குணாதிசயம், லெஸ் பவர். அப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஸோ நம்ம ஏற்கனவே அசம்பிளி லாங்குவேஜ்னு அதே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ C++ அந்த மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் IBM 360 சீரிஸ், Honeywell 6000 சீரிஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 1971 1980 அதில் வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம இன்டெகிரேட்டட் சிப்பை இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவல், அது எல்லாமே சுருக்கி மைக்ரோ ப்ராசஸர்னு கொடுத்துட்டாங்க. அதில் நிறைய திங்ஸ் உள்ளே இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே போடுறேன். அது வந்து பாருங்கள். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்தோடனே
அந்த எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. அவங்க வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரிஸ், ஆப்பிள் அண்ட் ஐபிஎம், அவங்க வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு வீட்டில் வைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து அப்போ தான் வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க மைக்ரோ ப்ராசஸர்ன்றவங்க. இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸர் இல்லாமல் டிரான்சிஸ்டர் வச்சே பண்ண முடியும். என்னன்னா ஒரு பெரிய ஒரு கார் சைஸில் வந்திருக்கும் ஒரு கம்ப்யூட்டர், அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ ஒரு 1,00,000 டிரான்சிஸ்டரை வந்து நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1,00,000 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஒரு சின்ன மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே அடைக்கிட முடியும். இப்போ இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர்லாம் 1,00,000 கிடையாது, அது 1 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த சின்ன சிப்குள்ளே அடக்க முடியும். அப்போனா ஒரு காரை தூக்கி சும்மா ஒரு ஒரு கூஜாவில் அடைக்கிற மாதிரி தான். அந்த அந்த மாதிரி வந்து சுருக்கிட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து. அது மாதிரி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம இருக்குது. ஸோ யூஎல்எஸ்ஐ அப்படின்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அது வந்து பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னென்னா நம்மளோட சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு காரணம். ஸோ இதில் என்னென்னா பேரலல் ப்ராசஸிங் வந்து என்னென்னா நிறைய விஷயம் வந்து தனித்தனியாக பண்ண முடியும், ஒரே டைமில் பண்ண முடியும். அதான் பேரலல் ப்ராசஸிங். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நம்ம வந்து டைப் பண்ணிக்கிட்டே ஒரு பிரிண்டருக்கு கமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், நம்ம டைப் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருப்போம், அதே சமயத்தில் யூடியூப் வீடியோ பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து பேரலல் ப்ராசஸிங்கில் வந்துடுது. சூப்பர் கண்டக்டர்ஸ், அப்புறம் சூப்பர் கண்டக்டர்னால் அந்த கண்டக்டர்ஸில் ஒரு என்ன சொல்ல ஹை ஸ்பீட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சூப்பர் கண்டக்டர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் was drastically reduced, கேன் ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். நம்ம வந்து இதில் வந்து மானிட்டர் இதெல்லாம் வந்து வந்தாச்சு. நம்ம பேச வந்து 1980 இது வரைக்கும். ஸோ 1980s மானிட்டர்லாம் வந்து கொஞ்சம் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். அது உங்களே தெரியும், இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது வந்து என்னன்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்யூட்டர் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது சிக்ஸ்த் ஜென்ரேஷன் வந்து என்னென்னா நம்ம வாழ்ந்தால் தான் தெரியும் இதெல்லாம் வருது அப்படின்னு. ஸோ இன் ஃபியூச்சர் அப்படின்னாங்க மேபி நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் வரலாம். அது பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டிங் இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங் தான் இப்போ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வீசஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங் தான். AWS க்ளவுடு, ஆஷூர் க்ளவுட் எல்லாமே வந்து பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டிங்கில் வருது. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபஸ்ட் அண்ட் ஸ்மாலர். ஸோ இது வந்து இப்போயே நடக்குது, எல்லாமே சின்னதாகிடுச்சு. மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் இப்போயே நடக்குது. நம்ம இப்போ பார்க்கறதெல்லாம் வந்து ரோபாட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரும் வந்து ரோபாட் தான், அது வீட்டில் வந்து வேக்யூம் பண்ணுறது. என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இப்போ ஆல்ரெடி இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில். நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு இப்போ வந்து நம்ம பேச டைப் பண்ணோம் சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். நம்ம வந்து கேஷுவலாக பேசுகிறோம், உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த சாஃப்ட்வேர்லாம். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இருக்குது. நம்ம பேசுறது வந்து ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் நம்ம தமிழில் பேசுகிறோமா இங்கிலீஷில் பேசுகிறோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபார் சம் ரீசன் வந்து இன் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போட்டிருக்கிற புல்லட்லாம் பார்த்தா இது ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சருக்கு வந்தாச்சு போல இருக்குது. ஸோ மேபி இது அவுடேட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதை டூ யூ நோ அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து ENIAC அப்படின்னு, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டெகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் ஒரு நாலேஜ் பர்பஸஸ் தான். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இங்கே ஒரு டூ யூ நோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு வருமானது டவுட்டு தான். இதெல்லாம் இது இந்த செக்ஷன்லேருந்து கேட்க மாட்டாங்க. இது மோர் லைக் நாலேஜ், நிறைய விஷயம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படிக்கிறது வந்து பெட்டர். 1.3 பார்ப்போம். சிக்ஸ் ஜென்ரேட்டர் கம்ப்யூட்டிங். சிக்ஸ் ஜென்ரேட்டர் கம்ப்யூட்டிங் நம்ம இங்கே பார்த்தோம். நம்ம இன் ஃபியூச்சர்னு போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஃபியூச்சரில் தான் இருக்கோம். இப்போது சிக்ஸ் ஜென்ரேஷனில் தான் நம்ம இருக்கோம் இப்போது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் could be defined as the era of intelligent computers based on artificial neural networks. ஸோ என்னென்னா இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் வந்து AI பேஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது தான் சிக்ஸ் ஜென்ரேஷன். அது உண்மை தான். நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸஸ் தான் எல்லாத்தையும் ப்ரொசீட் ஆகிட்டு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இந்த சிக்ஸ் ஜென்ரேஷன் வில் பி எக்ஸ்ப்ளோசிவ் growth of wide area networking, NLP, கம்பெனி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இவங்க ஒன்றும் புதுசாக சொல்ல. இப்போ இருக்கிற சேஞ்சஸ் சிக்ஸ் ஜென்ரேஷனில் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் இது வந்து நம்ம இன்டர்நேஷ்னல், அதாவது என்னென்னா
நம்ம ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி தாண்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம சூப்பர் வைட் ஏரியா நெட்ஒர்க்கு நம்ம போயாச்சு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் வந்து கிடையாது. ஏன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தமிழில் பேசலாம், அது வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக கொடுக்கும் அந்த லோக்கல் லாங்குவேஜில். ஆனால் வந்து இது ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்எல்பி வந்து கம்பனண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐயோட ஒரு கம்பனண்ட் தான் வந்து என்எல்பி. It provides ability to develop the computer program to understand human language. ஸோ நம்மளோட லாங்குவேஜ் நம்ம என்ன டயலாக்டில் பேசுகிறோம், என்ன டயலாக்னா என்ன மாதிரி ஆக்சனில் பேசினாலும் வந்து அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இது. ஸோ சூப்பர். ஸோ நம்ம வந்து 1.4 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்லுவாங்க பார்ப்போம். We all know about the computers. It's an electronic device that processes input according to a set of instructions provided to it and gives desired output at a very fast rate. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரோட வேலையை வந்து என்ன வந்து நம்ம கொடுக்குற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து கொடுக்கணும். டிசைட் அவுட்புட் அட் வெரி ஃபாஸ்ட் ரேட். ஸோ ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். So computers are very versatile as they do a lot of different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railway movie tickets, and even playing games. So இது வந்து உண்மை தான். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ண போதில்ல. அதாவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது வந்து கால்குலேட்டர். அது என்னன்னா ஒரே பர்பஸ் தான், நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடணும். கம்ப்யூட்டர்ஸ்ன்றது பல விஷயத்தை நம்ம வந்து பண்ணலாம். என்னன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம், ஏர்லைன்ஸ் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும். சரிங்க, இங்கே வந்து டேட்டா பற்றி பேசுகிறாங்க. Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation, or processing. இப்போ வந்து டேட்டான்றது ஒரு கலெக்ஷன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்புட் தான் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட் வந்து டேட்டா. ஸோ அது வந்து ஒரு ரா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டேட்டான்றது எனிதிங் ஒரு ப்ராசஸிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் வந்து டேட்டா. ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து டேட்டான்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃபோன் தான் ஞாபகம் வரும். என்னென்னா மொபைல் டேட்டா அப்படின்வோம். ஸோ அது ஒரு டேட்டா தான். ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ 13416 கவிதா சி ஆர் டேட்டா. ஸோ இங்கே வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. இதே ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம், நீங்கள் அதை டேட்டா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது. மோஸ்ட் டைம்ஸ் உங்களுக்கு தெரியும் கவிதான்றது ஒரு நேம், ஆனால் 134னா என்னன்னு தெரியாது, 16 என்னன்னு தெரியாது, சினா என்ன அர்த்தம் தெரியாது. ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ண அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து தெரியும். ஸோ டேட்டான்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஹியூமன் லாங்குவேஜில் இருக்காது, ஆனால் ஹியூமனால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது மாதிரி தான் வந்து டேட்டா இருக்குது. சில டைம் டேட்டா பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன்றது collection of facts from which conclusions can be drawn. In simple words, we can say data is raw facts that is processed to give a meaningful order or structured information. ஸோ இதுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணாங்க. இப்போ டேட்டான்றது ஒரு ரா ஃபேக்ட். இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு டெசிஷனுக்கு ரீச் ஆகிடுவோம், அது வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷன்ஸ் வந்து, ஏன்னா இது வந்து ப்ரோக்ராம், இது வந்து ஸ்டெப்ஸு. ஒரு டேட்டா கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்றது கன்க்ளூஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரா ஃபேக்ட்ஸ் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் வெளியில் வர அந்த மீனிங்ஃபுல் ஆர்டர்ட் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் அதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கவிதா வந்து 16 years old அப்படின்றது இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி வருது. இப்போ முதல்ல டேட்டா பார்த்தீங்கன்னா கவிதான்னு இருக்குது, 16ன்னு இருக்குது. ஆனால் இது கவிதா வந்து 16 years old அப்படின்றது நம்மளுக்கு இதை பார்த்தா தெரியாது. ஆனால் பின்னாடி வர அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு வெளியில் ஒரு அவுட்புட் வந்து கவிதா இஸ் 16 years old. இப்போ வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. முன்னாடி டேட்டா பார்த்தா நம்மளுக்கு புரியல. ஸோ otherwise, this information about Kavita conveys some meaning. This conversion of data into information is called data processing. ஸோ நம்ம வந்து டேட்டா ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னு விளக்கிறது தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டாந்துருக்காங்க. என்னென்னா ஒரு டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது பேர் வந்து டேட்டா ப்ராசஸிங். அதுதான் வந்து இதில் இருக்கிற மெயின் தீம். ஸோ டேட்டா ப்ராசஸிங்கிறது என்ன, ஒரு இன்புட் இருக்குது, அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்குறோம். அதுதான் அது வந்து டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது தான் வந்து டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது இதனோட ஹோல் மீனிங்கு. A computer is an electronic device that takes raw data unprocessed. ஸோ ஒரு ரா டேட்டா எடுத்து அதை ஆஸ் அன் இன்புட் ஃப்ரம் அ யூசர் அண்ட் processes it under control of set of instructions called program, produces the result output and saves it for future use.
ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு டிவைஸ். அது வந்து ஒரு ரா டேட்டா எடுக்குது. ரா டேட்டானா அது வந்து ப்ராசஸ் பண்ணலை. அந்த ரா டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு வழி வந்து யூசரே அந்த டேட்டா கொடுக்கலாம். அந்த டேட்டா எடுத்து அந் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ்னால் என்னென்னா, அது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்குலாம் ஏதோ ஒரு கால்குலேஷன் வந்து அது பண்ணுது. பண்ணிவிட்டு அது எப்படி அந்த கால்குலேஷன் பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் எழுதுகிறோன்னா, நம்ம தான் எழுதுகிறோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ரோக்ராம். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அந்த ப்ரோக்ராம் வந்து டேட்டாவை வந்து எடுத்து யார்கிட்டேருந்து எடுத்து யூசர்கிட்டே வாங்கி அதை வந்து நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமை பண்ணி கடைசியில் வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லைனில் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்கலாம், கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டர்னா வந்து ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு அன்ப்ராசஸ்டு டேட்டாவை எடுத்து அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு ப்ராசஸ்டு டேட்டாவாக மாற்றி அப்புறம் ஒரு ரிசல்ட்டை வெளில கொடுக்குது. இவ்வளோ தான் வந்து இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து நம்ம முடிச்சிடலாம். இந்த சைடு வந்து ஓகே 1.5 இங்கே இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்து சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர்னா இதுதான் இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்ட்டாங்க. இப்போது காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர்னா என்ன, உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கணும். ஹார்ட்வேர் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும். Hardware is a physical component of the computer like motherboard, memory devices, monitor, keyboards, etc. ஹார்ட்வேர்னா நம்ம எல்லாமே கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் தான். அது வந்து மதர் போர்டு, மெமரி டிவைஸ். இது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர், ஏதாவது வேலை செய்யாத கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் பச்சை கலரில் இருக்கும், அது வந்து மதர் போர்டு. அதில் தான் இது எல்லாமே இருக்கும். மெமரி டிவைஸ், அந்த எல்லா காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு காம்பனன்ட் மதர் போர்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து வெளியில் தெரிய விஷயம் மானிட்டர் இருக்கும், கீபோர்டு இருக்கும். While software is a set of programs or instructions. Softwareன்றது நம்ம வந்து எழுதுகிற ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். both hardware and software together make the computer system to function. இது ரெண்டு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர்ன்றது தனியாக இல்லை, கம்ப்யூட்டர்ன்றது ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. அதுதான் வந்து இவங்க விளக்குறாங்க. சரி, let's first have a look at the functional components of a computer. So every task given to a computer follows an input process output cycle. So கம்ப்யூட்டர் வந்து இப்போ கொஞ்சம் உள்ளே போகிறாங்க. கம்ப்யூட்டர்னா என்ன பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒன்று வந்து ரெண்டு விஷயம், மூணு விஷயம் பண்ணுது. ஒன்று வந்து ஒரு இன்புட் வேணும், அந்த இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் அந்த ப்ராசஸிங்க்கு அப்புறம் வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் வந்து ஐபிஓ சைக்கிள் அப்படின்றாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஐபிஓ சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணுது. இதுதான் வந்து நம்ம இந்த உதாரணத்தில் பார்த்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் வருது, அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் எடுத்து அவுட்புட் வந்து வருது. நம்ம கவிதான்ற எக்ஸாம்பிள் வந்து இதை வச்சு தான் பார்த்தோம். இன்புட் எடுத்து ப்ராசஸ் எடுத்து அவுட்புட் வந்து கொடுக்குது. இதுதான் ஐபிஓ சைக்கிள். It needs a certain input processes that input and produces a desired output. ஸோ நம்ம என்ன அவுட்புட் வேணுன்றது நம்ம ப்ரோக்ராம் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். The input unit takes input, the central processing unit does the processing, and of data and the output unit produces the output. ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து குட்டி பாக்ஸில் வந்து இப்போ பெரிய பாக்ஸுக்கு போகிறோம். ஒரு இன்புட் யூனிட், நம்ம கம்ப்யூட்டர்னா ஒரு இன்புட் யூனிட் இருக்குது, அது வந்து அதனோட வேலை வந்து இன்புட் எடுக்குது. சிபியூ, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்புறம் அவுட்புட் யூனிட் வந்து அவுட்புட்டை கொடுக்குது. இது வந்து ஒவ்வொரு பிளாக்காக வந்து இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. மெமரி யூனிட் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும், அது வந்து ஹோல்ட் பண்ணுது. ரெண்டு வகையில் ஹோல்ட் பண்ணணும். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது சில டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும். அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்டோர் பண்ணுறது, அந்த டெம்பரரி ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து மெமரி வேணும். அப்புறம் ப்ராசஸிங்லாம் முடித்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி வேணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து உள்ளே வந்துடும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் யூனிட்டு, இந்த இன்புட் யூனிட் வந்து கீபோர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். கீபோர்டு வச்சு நம்ம ஏதோ இன்புட்டை கொடுக்குறோம். அந்த இன்புட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் யூனிட்க்கு வந்தது. அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து சிபியூ. இதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் இந்த டப்பா தான் வந்து சிபியூ. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது, இன்டர்னல் மெமரி. இது ஃபியூச்சர் சாப்டரில் விளக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நம்ம இப்போதைக்கு ஹை லெவலில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டப்பா தான் வந்து சிபியூ. அப்புறம் அதுக்கு என்ன வந்து தோண வேணும் அப்படின்னா ஒரு மெமரி வேணும், ஒரு ஸ்டோரேஜ் மெக்கானிசம் வரும். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ன்றது ஒரு ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம். ஸோ ஹார்ட் டிரைவ் இல்லை தம் டிரைவ் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் சொல்லணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு மானிட்டரில் வந்து சொல்லும், ஆமாம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆச்சு அப்படின்னு மானிட்டரில் வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர். இங்கே வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து விளக்குறாங்க.
சரி, இப்போ வந்து நம்ம 1.5.1 பற்றி பேசுவோம். 1.5.1 வந்து இன்புட் யூனிட். நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் யூனிட்னா என்ன சொல்கிறாங்க? இன்புட் யூனிட் இஸ் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு கம்ப்யூட்டர். ஸோ நம்ம வந்து இந்த டேட்டா என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்புட் யூனிட், விச் கேன் பி ஸ்டோர்ட் இந்த மெமரி யூனிட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ நம்ம இந்த இன்புட் யூனிட்லேருந்து எடுத்து டைரெக்டாக நம்ம ப்ராசஸிங் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மெமரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஸோ 2 மெத்தட்லையும் போக முடியும். ஏன் வந்து மெமரியில் போட்டு போகணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்னென்னா சில டைம் வந்து உங்கள் இமீடியட்டாக வேணுன்றது அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு இன்புட் கமாண்டை வாங்கிக்கிறீங்க, அந்த கமாண்டுக்கு அப்புறம் நிறைய கமாண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம ஏற்கனவே வாங்கின கமாண்டை தூக்கி மெமரியில் போட்டுட்டு எல்லா கமாண்டும் வாங்கிட்டு மொத்தமாக ரன் பண்ணால் சிபி வந்து எல்லாத்தையும் லைனாக ரன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெமரி தேவைப்படுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸிங் அப்படின்னாங்க. அந்த இன்புட் யூனிட் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. CPU தான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். CPU இஸ் a major component which interprets and executes software instructions. CPUவோட வேலை வந்து நம்ம என்ன இன்புட்டை கொடுக்குறோமோ ப்ரோக்ராமை வச்சு அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத லைன் பை லைனாக படித்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இது வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன், ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கலாம். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் அதர் கம்போனன்ட்ஸ் such as memory input and output units. ஸோ சிபியோட வேலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க பெரிஃபரல்ஸ் வந்து என்னென்னா இந்த மெமரி கார்டு, வேறு அவுட்புட் யூனிட்ஸ்னால் நீங்கள் வந்து இது பிரிண்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற என்னென்ன கம்போனன்ட்ஸ் வந்து கனெக்டாக இருக்கோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து CPU. It accepts binary data as an input, processes the data according to the instructions and provides the results output. ஸோ சிபியோட ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னன்னா அது வந்து பைனரி டேட்டா தான் வேணும். பைனரி டேட்டானா அது வந்து 1 இல்லை 0, இது ரெண்டு தான் வந்து யூஸே பண்ண முடியும். அப்படின்னா நம்ம இன்புட் வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் கொடுப்போம், ஆனால் அந்த இன்புட்டை வந்து வேறு ஏதாவது ப்ராசஸ் வச்சு நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. பட் அதுதான் ப்ராசஸ். நம்ம இன்புட் வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுப்போம், ஆனால் இங்கிலீஷ் வந்து சிபிக்கு தெரியாது. அது பைனரியாக மாற்றி அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ சிபி ஹஸ் 3 கம்போனன்ட்ஸ்: கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். இது 3 தான் வந்து சிபியு அப்படின்றாங்க. அதுதான் அந்த படத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அண்ட் இன்டர்னல் அண்ட் லாஜிக் வேறு என்ன யூனிட் சொல்லியிருக்காங்க, ஏஎல்யூ அண்ட் மெமரி யூனிட். ஸோ 3 யூனிட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வெளியில் ஒரு மெமரி இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இன்டர்னல் மெமரி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பர்பஸ். என்னென்னா இப்போது இந்த மெமரி வந்து இந்த சிபியூக்கு வெளியில் இருக்குது. அப்போனா இந்த மெமரியை ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வயர் மூலியமாக தான் ரீச் ஆகணும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா சிபியோட ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ஒவ்வொரு விஷயம் மெமரி கிட்டேருந்து வாங்கிட்டே இருந்தது அப்படின்னா அதில் டைம் லாஸ் ஆகிடும். அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டைமை லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே மெமரியை உள்ளே வச்சிட்டாங்க சிபியூக்குள்ளாரியே. சிபியூ என்னென்னா அது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளாரியே ஒரு மெமரி வச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து டேட்டா எடுக்கிறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டு கூடிடும். ஆனால் இங்கே மெமரி இருக்கிறதுனால வந்து மெயின் மெமரி தான் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இங்கே இன்டர்னல் மெமரியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது அளவாக தான் வச்சுருக்காங்க, ஏன்னா இல்லாட்டி சிப் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஆனால் அதுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் தூக்கி இன்டர்னல் மெமரியில் போட்டுருக்காங்க. அதான் வந்து ரெண்டு மெமரியோட டிஃப்ரென்ஸ். சரி, ஏஎல்யூ அண்ட் லாஜிக் யூனிட். ஏஎல்யூ வந்து பார்ட் ஆஃப் த சிபியூ வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ஆன் டேட்டா. ஏஎல்யூவில் தான் வந்து மற்ற கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division, and logical operation. ஸோ இதுதான் வந்து ஒரு வேலையை. ALU வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஏன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுது அப்படின்னா அதனோட இன்புட் வந்து பைனரி 1 இல்லை 0. இதுதான் இங்கிலீஷ்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு பண்ணுறதுனால வந்து இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் அது பண்ண முடியும். அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா வந்து உங்களுக்கு இங்கே போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணு, இல்லை இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து ஒரு விஷயமா ஆக்கு, அந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ரிசல்ட் ஆஃப் அன் ஆப்ரேஷன் ஸ்டோர் இன் இன்டர்னல் மெமரி. ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்னல் மெமரி இங்கே தான் வருது. ஸோ நம்ம வெளியில் இருக்கிற மெமரியில் ஸ்டோர் பண்ணாமல் என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அந்த ரிசல்ட்டை தூக்கி இன்டர்னல் மெமரியில் தூக்கி போட்டுரும், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிட்டு போய் எடுக்க முடியும். லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஏர்லி ப்ரொமோட் தி டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் அ கம்ப்யூட்டர். இப்போது லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து ஒரு வகையில் வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமா அப்படின்ற ஒரு டெசிஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து யார்கிட்ட போய் கேட்பீங்க, நான் அந்த இடத்துக்கு போகணும், நான் இப்படி போகிறதா, ரைட்டுக்காக போகிறதா, லெஃப்ட்டுக்காக போகிறதான்னு. அது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன். அது வந்து அந்த டைமில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதுதான் வந்து அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் தான் வந்து டெசிஷன் மேக் பண்ணுறது எபிலிட்டி இருக்குது.
So control unit controls the flow of the data between CPU memory and IO devices. ஸோ இதில் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை வந்து டேட்டா ஃப்ளோ தான். ஸோ எங்கே நம்ம இன்புட் டேட்டா அப்புறம் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே வந்து அது ஃப்ளோ பண்ண வைக்கும். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம டயக்ராமில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்டு ஸோ இங்கே மேலே வச்சுருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி. ஸோ அதுதான் வந்து இன்புட்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ஃப்ளோ பண்ணுது அந்த கண்ட்ரோல் யூனிட். ஏஎல்யூ வந்து வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் அது பண்ணுது, அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து பண்ணுது. Output unit is any hardware component that conveys information to users in an understandable form. ஸோ அவுட்புட் யூனிட் வந்து நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது தான் வந்து அதுக்கு சொல்லுது. அது வந்து மானிட்டர் பிரிண்டர். இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். Memory unit is of two types. It's a primary memory and secondary memory. Primary memory is used to timely store the programs and data where the instructions are ready to execute. Secondary memory is used to store permanent data. ஸோ நம்ம மெமரி யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரியில் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ரைமரி, அது மெயின் மெமரி, அது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் வந்துன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து பெர்மனெண்ட், அதுதான் வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துன்னு போகலாம், ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரைமரி மெமரி வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த ப்ராசஸிங் டேட்டா எல்லாமே வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து குயிக்காக எடுக்கிறதுக்கு. பட் ஆனால் மெயின் மெமரியில் வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து க்யூ பண்ணி வச்சுக்கும். அது வந்து அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறது க்யூ பண்ணி வச்சுக்கும். ஆனால் செகண்டரி மெமரியில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து செகண்டரி மெமரியில் வந்து பெர்மனெண்ட்டாக தூக்கி போட்டோம். ஸோ ப்ரைமரி மெமரி இஸ் volatile, that is the content is lost and power supply switched off. ஸோ ரிஸ்க் வந்து என்னென்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து பவர் போயிடுச்சு, அதாவது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா ப்ரைமரி மெமரியில் இருக்கிறது எல்லாம் ஓடி போயிடும், அது காணாமல் போயிடும். ஏன்னா அது வந்து வாலட்டைல்னால் உங்களுக்கு கரண்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த டேட்டா. நீங்கள் கரண்ட்டை ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா காணாமல் போயிடும். ஆனால் பெர்மனெண்ட் மெமரி வந்து அப்படி கிடையாது. பெர்மனெண்ட் மெமரி வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அதை எடுக்க முடியும். ஸோ அதான் சொல்லுவாங்க ப்ரைமரி மெமரி வந்து வாலட்டைல், ஏன்னா கான்டென்ட் இஸ் லாஸ்ட் இந்த பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ இது நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து செலவு அதிகம். ரேம் அது வந்து மெயின் மெமரி. அதில் வந்து நீங்கள் கரண்ட்டு பவர் இருக்கிற வரைக்கும் அதில் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம பவர் எடுத்தாச்சுன்னா அது காணாமல் போயிடும் அது டேட்டா. ஸோ செகண்டரி மெமரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், CD-ROM, DVD-ROM ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் யூஸ் டு இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் கீஸ் இருக்குது. நம்ம இது நிறைய பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ஃபபெட், நியூமரிக் கீஸ், இட் ஆல்சோ ஹேஸ் அ ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஒரு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து F1, F2ன்னு இருக்குது. இதோட பர்பஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீக்கும் ஒரு பெரிய வேலை ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ F1 அப்படி தட்டினோம் அப்படின்னா ஓஎஸில் ஏதோ ஒரு பெரிய வேலை ஒன்று நடக்கும். நம்ம அதே வேலையை வேறு விதமாக பண்ண முடியும், ஆனால் இந்த கீயை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நியூமரிக் கீபேட், லாக் கீஸ். ஸோ அதோட பர்பஸ் இது. மவுஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருப்பீங்க, வந்து வயர்டு அண்ட் வயர்லெஸில் இருக்குது. ப்ளூடூத் மவுஸ் இருக்குது. ஸோ வேலை வந்து மூமெண்ட் ஆஃப் கர்சர் அந்த டிஸ்பிளே டு ஸ்க்ரீன், அந்த கர்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து. இப்போ நான் வந்து இந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மவுஸ் வச்சு தான், ட்ராக் பேடோட மவுஸ் வச்சு சொல்லலாம். இட் கேன் பி யூஸ் டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் அண்ட் ஆக்டிவேட் சம்திங் ஆன் கம்ப்யூட்டர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே இப்போ வந்து கம்ப்யூட்டர் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவங்க வளர்றது எல்லாமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி வளர்றதுனால வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது. அவங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லணும், நீ மவுஸ்னால் இப்படி பிடிச்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இது எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக். மவுஸில் வந்து நம்ம மூவ் பண்ணலாம், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப் உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே பண்ணுவீங்க. ஒரு ஃபோட்டோ அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ். மெக்கானிக்கல் மவுஸ், இது வந்து நம்ம ஒரு ட்ராக் பால் இருக்கும் பின்னாடி, மவுஸ் பின்னாடி மெக்கானிக்கல் மவுஸ்னுவாங்க. அதாவது ஒயர் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆப்டிக்கல் மவுஸ்னால் அது வந்து லைட் வச்சுருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு லைட் எழுதிட்டுருக்கோம். லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், எர்கனாமிக் மவுஸ், கேமிங் மவுஸ். வேறு ஒரு டெக்னாலஜி வச்சு மவுஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து ஸ்கேனர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்கேனர்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா ஒரு பிரிண்டர் கூட ஸ்கேனர்லாம் சேர்ந்து வந்தது இப்போ.
So this device works like Xerox machine. Scanner converts to any typed of printed information, including photographs, in a digital format. இந்த ஸ்கேனரோட வேலை வந்து நம்ம ஏதோ ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டலாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துரும். அதை வந்து நம்ம எடுத்து நம்ம ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இப்போ எல்லா செல்ஃபோன்லேயும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே வந்து ஸ்கேன் பண்ணி லாகின்லாம் அலோவ் பண்ணணும். Scanner fingerprint recognition device used for computer security, accurate fingerprint recognition feature uses biometric technology. So இது மோஸ்ட்லி இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. நம்ம ஆத்தென்டிகேஷன், அதாவது நம்ம ஒரு செல்ஃபோனுக்குள்ளே லாகின் பண்ணால் ஃபிங்கர் பிரிண்டிங் ரெகக்னிஷன் அது பயோமெட்ரிக் டெக்னாலஜிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு டிவைஸு. அப்புறம் இன்னொரு டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர்ன்றது இது தனியாக ஒரு நம்ம காமனாக இது பார்க்க மாட்டோம். எங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சி போனால் கைநாட்டு வைமா அப்படின்வாங்க. அதுதான் இந்த டிவைஸு. இதில் என்னென்னா இந்த கிளாஸ் மேலே வந்து நிறைய க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா ஒழுங்காகவே அதை ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. இப்போ லேப்டாப்லேயே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது முழு கையும் ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய டிவைஸ் வரும். ட்ராக் பால். ஸோ மவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக் பால் ஒன்று இருக்கும். இது எப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரல்லாம் கொஞ்சம் வலிச்சது அப்படின்னா ட்ராக் பால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ரெட்டினா ஸ்கேனர் நம்ம கண்ணு வந்து 2 விஷயம் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து யூனிக்காக இருக்கும். ரெண்டு ஹியூமனுக்கு ஒரே விஷயம் இருக்காது. என்னென்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, இன்னொன்று வந்து நம்மளோட கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த அலைன்மெண்ட்டு. ஸோ அது வந்து ரெட்டினான்வாங்க. அந்த ரெட்டினா வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க பிறக்கும்போதே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். ஸோ அதனால தான் வந்து ரெட்டினா ஸ்கேன் வந்து நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டாக கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பயோமெட்ரிக்கில் வருது. ஸோ ரெட்டினல் பிளட் வெசல் வந்து யூனிக் பேட்டர்ன்ஸ். அந்த பிளட் வெசல்ஸு நம்ம பார்க்கும்போது தெரியாது கண்ணு, ஆனால் இது வந்து கண்ணுக்குள்ளார இருக்கிற விஷயம் அது. அப்புறம் லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். ஸோ இதை நீங்கள் முன்னாடி இருந்தது இப்போ நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை. லைட் பென்னு என்னென்னா இந்த லைட் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணி நான் வந்து மானிட்டரில் வந்து கிறுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த கேம் டெவலப் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க இந்த லைட் பென்னு. இல்லாட்டி இந்த பெயிண்டர்ஸு, ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் வந்து இந்த லைட் பென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இது நம்ம கிராசரி ஷாப்லேயே பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு பேக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறது. ஸோ ரிட்டன் ஆன பேப்பர் OCR அப்படின்றது அந்த பார் கோட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி உடனே அது வந்து டிஜிட்டல் டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பார் கோட் ஆர் QR கன்வெர்ட்டர். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கேனரும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார் கோட் அண்ட் QR கோட் ரீடர். ஸோ இது நீங்கள் நிறைய டைம் நீங்கள் பார்த்துப்பீங்க கடையில் போகும்போது ஸ்கேன் பண்ணுறது. வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ். நம்ம ஹெட்ஃபோன்ஸ், இப்போ நான் பேசுகிறது இந்த இன்புட் சிஸ்டம் வச்சு தான் மைக்ரோஃபோன் சர்வீஸ். ஸோ இப்போ ப்ளூடூத் டிவைசஸ் வந்து இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி மாட்டி அந்த வயர்லெஸ்ஸாலாம் பேச முடியும். அப்புறம் வந்து டிஜிட்டல் கேமரா, வெப் கேமரா வந்து நம்ம மேலே போட்டு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் டைரெக்ட்லி இந்த டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ இட் யூசஸ் அ CCD சார்ஜ் கப்பல் டிவைஸ். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து நம்மளால் வீடியோ வந்து எடுத்து டிஜிட்டலி கன்வெர்ட் பண்ண முடியும். When light falls into a chip through the lens, it converts light rays into a digital format. So இந்த CCD டெக்னாலஜி வந்து வச்சு டிஜிட்டல் டேட்டா ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த கேமரா. நம்மளோட நார்மல் கேமரா வந்து ஒரு நெகட்டிவ் வச்சு அதை பண்ணுவோம். அது ஒரு டைப் ஆஃப் கேமரா. டிஜிட்டல் கேமராவும் சேம் தான். ஏன்னா ஒரு லைட் எடுத்து அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிடும். டச் ஸ்க்ரீன் இப்போ இருக்கிற எல்லா லேப்டாப்லேயும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆச்சு. டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு டச் பண்ணி போகலாம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு செல்ஃபோன் எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். ஸோ நம்ம அது ஒன்றும் இப்போது தெரியாத விஷயமா நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ பட் ஆனால் அவங்க வந்து டெக்னாலஜி வந்து சொல்கிறாங்க டச் ஸ்க்ரீன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு கிரிட் யூஸ் பண்ணி ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருக்குது. இன்ஃப்ராரெட் வச்சுருக்கு. அப்புறம் வந்து வேறு டெக்னாலஜி இருக்குது. அது இந்த புக்கில் டீட்டெயில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. Keyer. A keyer is a device for signaling by hand by way of pressing one or more switches. Modern keyers have large number of switches but not as many as full-size keyboard. ஸோ இது நான் நிறைய பார்க்கல இது அட்லீஸ்ட் இந்த கீயரை. ஆனால் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது வந்து பெரிய கீபோர்டை எடுத்துகிட்டு போகிறது பதிலாக சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. மோஸ்ட்லி இந்த மோர்ஸ் கோட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கீயர் தான் தேவைன்னு தோணுது. ஆனால் இது வந்து அவ்வளோ வைடாக யூசேஜ் கிடையாது. அந்த கீயரோட பர்பஸ் வந்து சொல்லுவாங்க. டிபிக்கலி திஸ் நம்பர் இஸ் பிட்வீன் 4 and 50. Keyer differs from a keyboard which has no board but keys are arranged in a cluster. ஸோ மோஸ்ட்லி இந்த கோட் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்து கீயர் யூஸ் பண்ணுறாங்க. அவுட்புட் டிவைசஸ் மானிட்டர். ஸோ மானிட்டர் வந்து சூப்பர் ஃபேமிலியராக இருப்பீங்க.
அது அண்டர்லைங் டெக்னாலஜி தான் சொல்கிறாங்க. மோனோக்ரோம் மானிட்டர் இருக்குது, அப்புறம் வந்து சிஆர்டி கேத்தோட் ரே டியூப், இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நம்ம வந்து எல்சிடி எல்இடி மாதிரி ஆச்சு. ஆனால் என்ன வந்து இம்பார்ட்டன்ட்னா இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். மானிட்டர் ஒர்க்ஸ் வித் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் இது வந்து மதர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மானிட்டருக்கு வந்து அந்த ரெண்டரிங் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மதர் போர்டில் இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை கண்ட்ரோல் பண்ணுறது சிபியூ. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அது ஆக்சுவலி இந்த விஜிஏ வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அந்த டிஸ்பிளே மானிட்டர். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்லேயே ஒரு ப்ராசஸர் வந்து இருக்கும். ஏன்னா சிபியூ வந்து நிறைய வேலை பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய அதுக்கு நேரம் ஒதுக்காது. ஆனால் வந்து இதுக்கு தனியாக வச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் பார்ட் ஆஃப் ஜெராக்ஸ். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ப்ளாட்டர் வந்து நம்ம பிரிண்டரோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ப்ளாட்டர் வந்து நிறைய ஆக்யூரசி வந்து இருக்கும். பிரிண்டர் வந்து பிக்சல் வந்து கம்மி. ப்ளாட்டர் இஸ் டிவைஸ் டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ் யூஸ் சிங்கிள் கலர் மல்டி கலர். இந்த சைடு பார்த்துலாம். ஸோ ப்ளாட்டர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பாக்ஸ் தான். இந்த ஃபோட்டோகிராஃப்லாம் ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் வந்து பிரிண்ட் பண்ணுது ஃபோட்டோஸ்லாம் ப்ளாட்டர். யூஸ்வலாக ப்ளாட்டர்ஸ் வீட்டில் இருக்காது. இது வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் ஒரு இதாக ஷாப்ஸில் தான் இருக்கும். இந்த பிரிண்டிங் ஷாப்பில் இருக்கும். ஸோ பிரிண்டர்ஸ் தான் நம்ம காமனாக வந்து வீட்டில் வைக்கிறது. இம்பாக்ட் பிரிண்டர், நாட் இம்பாக்ட் பிரிண்டர். இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், திஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆஃப் பென்ஸ் ஆன் ரிபன். இது ஓல்ட் டெக்னாலஜி. இப்போது அவ்வளோ கிடையாது. இப்போ இருக்குது இங்க்ஜெட் பிரிண்டர் இல்லை லேசர் பிரிண்டர், இதுதான் இருக்குது. மேட்ரிக்ஸ், டாட் மேட்ரிக்ஸ்லாம் போயிடுச்சு. இது பழைய ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜி. டாட் மேட்ரிக்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தட் பிரிண்ட்ஸ் யூசிங் எ ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் வயர்ஸ். ஆனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ பவர் பை எலக்ட்ரோமேக்னெட் ஆர் செலனாய்ட். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வருது. எலக்ட்ரோமேக்னெட் ஆர் செலனாய்டுன்றது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் இது. ஆனால் செலனாய்டுன்றது என்னென்னா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி. பட் ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஐடியா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்குது செலனாய்டு. பட் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டாட் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் யூஸ் டு ஃபிக்ஸ் பிரிண்ட் ஹெட் ஃபார் பிரிண்டிங். பேசிக்கலி பிரிண்ட்ஸ் a page wide line of dots. ஸோ இது கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பிரிண்டர் வந்து 1000 lines per minute அப்படின்றாங்க அது டாட் மேட்ரிக்ஸ். இப்போது நான் ரீசெண்டாக பார்க்கல டாட் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நான் அது அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் இப்போ பிரிண்டர்ஸ் திஸ் பிரிண்டர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம். ஸோ ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இது வேணால் கேட்கலாம். என்னென்னா இம்பாக்ட் பிரிண்டர்னா என்ன, நாட் இம்பாக்ட் பிரிண்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இம்பாக்ட் பிரிண்டர்னா ஒரு ஹேமர் ஒன்று இருக்கும், அது வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இம்பாக்ட் பிரிண்டர். நான் இம்பாக்ட் பிரிண்டர்னா அந்த மாதிரி மெக்கானிசமே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் வந்து இல்லாத தான் வந்து நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். they use electrostatic or laser technology. Non-impact printers வந்து electrostatic or laser technology யூஸ் பண்ணுறாங்க. Quality and speed of these printers are better than impact printers. Okay. Laser printer வந்து laser technology யூஸ் பண்ணுறாங்க. It makes a laser beam scan back and forth across the drum inside a printer printing up a pattern. ஸோ லேசர் பீம் வந்து ஸ்கேன் பண்ணுது அந்த பிரிண்டர் ட்ரம்மில் வச்சு, அது ஒரு டிடெக்ட் பண்ணி அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த பிரிண்டர்லாம் ஒன்று ஒவ்வொரு பெரிய டாபிக். இது வந்து ஜஸ்ட் ஹை லெவலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்ஜெக்ட் பிரிண்டர், கலர் கார்ட்ரிஜஸ் வச்சு கம்பேர் மெஜெண்டா. ஸோ இந்த இன்ஜெக்ட் பிரிண்டர் நீங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ரிஜஸ் இருக்கும். அந்த கலர் இது க்ரீன், ப்ளூ அண்ட் யூனோ yellow. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஜிபி கலர்ஸ் வச்சு இந்த இங்க்ஜெட் பிரிண்டரில் உள்ளே இருக்கும் அந்த லிக்விடு. பிளாக் cartridge is also used for monochrome. இங்க்ஜெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஆனால் ஹவுஸ் ஹோல்டில் வந்து இங்க்ஜெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்ரிஜஸ் வந்து இருக்கும். Yes, technology of firing ink. So in the technology firing ink by heating, so it explodes towards the paper in bubbles. So இது ஆல்மோஸ்ட் லைக் ஸ்ட்ரைக்கிங் பிஹேவியரோட இது மோர் லைக் இந்த ஃபயரிங் பிஹேவியராக வந்து பண்ணுது. சரி, அடுத்த அவுட்புட் டிஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணீங்க. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆச்சு. வீட்டுக்குள்ளாரே வந்து இப்போ நிறைய ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் வந்து இந்த சாப்டரோட பாயிண்ட் வந்து இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த டிவைஸஸ்லாம் நிறைய கண்ணில் பார்த்துப்பாங்க, அவங்களே விட ஓன் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் புரியறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து 1.6 பார்ப்போம். பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். ஏன்னா பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து நம்ம பூட் பண்ணுறோம். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேசிக் சாஃப்ட்வேர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் டு ஒர்க். ஸோ ஓஎஸ் தான் வந்து இருக்குது, ஆனால் ஓஎஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன், தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் இன் இட்ஸ் ரேம். ஸோ ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ரேமில் வந்து எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா பவர் ஆஃப் ஆகும்போது ரேமில் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த ரேம் வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்றோம். இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி.
At the same time, in ROM, the pre-written program called POST, power on self test, will be executed first. ஸோ ரேம் மாதிரி ராம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஆனால் அந்த ராம் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்தே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குனீங்க அப்படின்னா அந்த மதர் போர்டில் வந்து ராம் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இனிஷியலாக அந்த கம்ப்யூட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க அந்த ராமில். போஸ்ட் அப்படின்னுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் வித் டிவைஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா கனெக்ட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூட் பண்ணும்போது இந்த போஸ்ட் அதோட வேலை வந்து மற்ற எல்லாமே இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கும். ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குன்னு வந்து செக் பண்ணிட்டா தான் வந்து அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும். இப்போ ஏதாவது நம்ம பிடிங்கி விட்டோம்னு வச்சுங்க, அது வந்து கரெக்டாக யாரும் சொல்கிறோம், உங்ககிட்ட கீபோர்டு இல்லை, அந்த கீபோர்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏரோ கொடுத்து அங்கேயே நின்றுடும். ஸோ அது வேலை வந்து இந்த கம்ப்யூட்டர் பூட் பண்ணுறதுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் மீட் ஆகுதா அப்படின்றது அது வந்து ரன் பண்ணும். திஸ் டிவைஸ் இஸ் ரெடி தென் த பயாஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டிவைஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா பயாஸ்ன்றது ஒன்று ரன் பண்ணும். அது வந்து பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏதாவது ஒரு கமாண்ட் வரும், லோடிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு கமாண்ட் வரும். அப்படின்னா அந்த பயாஸ் ப்ரோக்ராம் வந்து இது வந்து ஃபேக்ட்ரிலேருந்து கொடுத்து அமைச்சிருவாங்க. இந்த மதர் போர்டு வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த பயாஸ் வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் அது எழுதி அமைச்சிருவாங்க. ஸோ அந்த பயாஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுதான் வந்து பூட்டிங் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் நடக்கும். போஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்டோன்னே அடுத்து பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது தான் பூட்டிங் அப்படின்வாங்க கம்ப்யூட்டர். ஸோ இந்த பூட்டிங் சீக்வன்ஸ் முடிச்சிட்டோன்னே பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பூட் ஸ்ட்ராப் லோடர் தான் வந்து கடைசி ஸ்டெப்பு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி. பூட் ஸ்ட்ராப் வந்து என்ன பண்ணால் அது பார்க்கும் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்றது அது ஒரு செக் விடும். அந்த பூட் ஸ்ட்ராப் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்போ உங்கள் மிஷின் வந்து விண்டோஸ் இருக்குது, லினக்ஸும் இருக்குன்னு வச்சுங்க. பூட் ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு அந்த டைமில் ஒரு சாய்ஸ் கொடுக்கும். என்கிட்ட 2 OS இருக்குது, உனக்கு என்ன வேணும், சூஸ் 1 ஆர் சூஸ் 2 அப்படின்னு சொல்லும். நம்ம சூஸ் பண்ணோன்னா உடனே அந்த கண்ட்ரோல் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கும், நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து அந்த எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணுமோ அதோட ஸ்டார்ட் அப் ஃபைல் யூஸ் பண்ணி அது வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம OS வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் OS வந்துட்டோன்னா பூட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பூட்டிங் ப்ராசஸில் 2 டைப் இருக்குது, கோல் பூட்டிங், வார்ம் பூட்டிங். கோல் பூட்டிங்கிறது நம்ம சுத்தமாக பவரை தூக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து அது ஆரம்பிக்குது, எல்லாமே வந்து அப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அது வந்து கோல் பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங். இது ரெண்டுமே ஒரே டெர்மினாலஜி தான். இந்த யூசர் ப்ரெஸஸ் பவர் பட்டன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரம் ROM. நம்ம ஃபஸ்ட்டு ROMலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கோல் பூட்டிங். Warm booting, the system restarts when the reset button is pressed. We call it warm booting or soft booting. The system does not start from the initial state, so all diagnostic tests need not be carried out in this case. So the cold booting and warm booting வந்து நம்ம கம்ப்ளீட் பவர் ஷட் டவுன்லேருந்து அந்த பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது கோல்ட் பூட்டிங். வார்ம் பூட்டிங் வந்து என்னன்னா நம்ம வந்து ரீசெட் பட்டன் வந்து தட்டி விடுவோம், நீ வந்து மறுபடியும் ரீபூட் பண்ண அப்படின்னு. அது வந்து வார்ம் பூட்டிங். அந்த டைமில் வந்து அதுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஹார்ட்வேர்லாம் எல்லாமே நம்ம ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, மறுபடியும் செக் பண்ண வேணாம் அப்படி சொல்லி அது டயக்னாஸ்டிக் டெஸ்ட்லாம் வந்து ரன் பண்ணாது. ஸோ there are chances of data loss and system as the data may not have been properly stored. நம்ம இந்த ரீசெட் பண்ணும்போது என்னென்னா அது ஒரு வார்னிங் கொடுக்கும். யூஸ்வலாக நான் ரீசெட் பண்ண போகிறேன், ஏதாவது டேட்டா இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கும். ஏன் அது கொடுக்குது அப்படின்னா அதுதான் லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த டேட்டா நம்மளால் எடுக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து வார்ம் பூட்டிங். சரி, இங்கே வந்து பாயிண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஒரு டைம் பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர். ஸோ இது பார்த்தாச்சு நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் ப்ராசஸிங் இன்புட் அக்கார்டிங் டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்வர்டிங் டு இட் அண்ட் யூஸ் டிசைர் அவுட்புட் அஸ் வெரி ஃபர்ஸ்ட் ரேட். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நம்ம வந்து சாப்டர்லேயே வந்து முன்னாடி ரன் டவுன் பண்ணோம். பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் டிவைட் இன்டு 6 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர்ஸ் காம்பினேஷன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அது பார்த்தாச்சு. இன்புட் யூனிட் யூஸ் டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் இஸ் ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் ஆஃப் கம்ப்யூட்டர், இதுவும் பார்த்தாச்சு. CPU interprets and executes software instruction அது பார்த்தாச்சு. There is a part of CPU where various computing functions are performed on data. பார்த்தாச்சு. Control inflows, the controller controls the flow of data within the CPU, memory and I/O devices அது பார்த்தாச்சு. Output is any hardware component that conveys information to one or more people in user understandable form. Okay, இது நம்ம புரிஞ்சாச்சு. Memory is of two kinds, which is primary memory and second memory. Okay, so இது வந்து more like a summary மாதிரி கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம இந்த சாப்டர் முடிச்சோன்னா இதெல்லாம் ஃபெமிலியராக இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இங்கே எதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது நம்ம போகலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் போடுங்க கமெண்ட்ஸில். நான் இது வந்து சரியான ஃபார்மேட்டில் நான் பண்ணுறேனா அப்படின்னு. நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு வீடியோவை போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸாக முடிப்போம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டார்கெட் பண்ணுவோம், அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த 11th ஸ்டாண்டர்டாக முடிச்சிடலாம்.
11th ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 12th ஸ்டாண்டர்டாக முடிக்கலாம். முடிச்சிட்டாச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெரிய கலெக்ஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்ப் வந்து என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் குரூப்பும் நான் லிங்க் கீழே போடுறேன். அதை போய் நீங்கள் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா?